ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்க போகிறோன்னா ஒரு பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அரிசி களைஞ்ச தண்ணியெலாம் நம்ம செடிகளுக்கு ஊற்றினா நல்லாயிருக்கும், இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு அதுவும் முக்கியமாக. இப்போ பூண்டு குழம்புக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு கப்பு ஃபுல்லாக பூண்டு எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு வடகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிக்கிட்டு வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்த பிறகு அந்த பூண்டை நல்லா போட்டு வதக்கணும். பூண்டு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு நல்லா வதங்குற அளவுக்கு விட்டுடணும். எண்ணெயிலே நல்லா பாதிக்கு மேலே வெந்துடணும் பூண்டு. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். இப்போ பூண்டு பாலில் தான் வேகணும். ஒரு டம்ளர் ஃபுல்லாக பால் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தேவைன்னா கொஞ்சம் தண்ணியும் கலந்துக்கோங்க. ஆனால் பூண்டு பாலில் தான் வேகணும். நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதுக்குள்ளே ஒரு புளி, நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு வேகிற டைமுக்குள்ளே பூண்டு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஒன்றும் பாதியமாக மசிச்சு வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்பையும் நல்லா வாயில் கிடைக்கும், நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறமா அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி மிளகாத்தூள் தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் தேவை கிடையாது. இது அப்படியே சிம்பிளாக வைக்கலாம். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி வைக்கிறது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க.